வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கூட்டணி முடிவு அறிவித்தார் விஜய். உறுதியானது வெற்றி கூட்டணி. பதறிப்போன இந்த கட்சிகள். திடீர் தகவல். எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது கூட்டணி குறித்தான முடிவுகளை அறிவித்தார் விஜய் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்றைய தினம் விஜய் தலைமையில் தவேகா சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்னும் பார்த்திங்கன்னா நடந்து இருந்தது. மேலும் பார்த்திங்கன்னா இதில் கூட்டணி தொடர்பான முக்கியமான தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கும் நிலையில் பார்த்திங்கன்னா விஜயின் புதிய அறிவிப்பு வெளியிட உள்ளதாகவும் தகவல் வெளியாச்சு இதுக்கு முன்னாடி. அதனால் பார்த்திங்கன்னா கூட்டணி குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் விரிவாக ஆலோசனை செய்யும் விஜய் அவர்கள் கட்சியின் அடுத்த கட்ட நகர்வு, தேர்தல் பரப்புரை உள்ளிட்ட குறித்து முக்கிய முடிவுகளை எடுத்து வருகிறார் என்று பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருந்தது. அதில் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் கரூர் துயரத்தில் இறந்தவருக்கு இரங்கல் தெரிவித்து தவேகா பொதுக்குழுவில் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்ட உள்ளது. அதே போல் பார்த்திங்கன்னா மீனவர்கள் கைது, எஸ்ஐஆருக்கு எதிராக நெல் கொள்முதல் செய்ததை கண்டித்தும் பார்த்திங்கன்னா தொழில் முதலீடு வேலை வாய்ப்பு குறித்து அறிக்கை வெளியிட வேண்டும் வலியுறுத்தியும் பார்த்திங்கன்னா மக்கள் சந்திப்பில் விஜய் மற்றும் மக்களுக்கு முழுமையான பாதுகாப்பு வழங்கும் தீர்மானம் பார்த்திங்கன்னா நிறைவேற்றப்பட்ட இருந்த நிலையில் தற்பொழுது விஜய் அவர்கள் இந்த ஒரு அவருடைய உரையிலே பார்த்திங்கன்னா கூட்டணி குறித்தான ஒரு சில முடிவுகளையும் பார்த்திங்கன்னா பற்றி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னே பார்த்திங்கன்னா சொல்லப்படுகிறது. அதாவது எப்படின்னா, விஜயின் தலைமையில் சட்டப்பேரவையில் தேர்தலை தவேகா சந்திக்கும் என்று பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதில் 2026 தேர்தலில் கூட்டணி உள்ளிட்ட அனைத்து முடிவுகளையும் எடுக்க விஜய் முழு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் என தவேகா திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. கூட்டணிக்கு வர வேண்டும் என ஏடிஎம்கே, பிஜேபி மாறி மாறி அழைப்பு விடுத்த நிலையில் அதனை தவேகா நிராகரித்துள்ளது என்பதும் அரசியலில் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்பொழுது ஏன் நிராகரிக்கிறார்கள் என்று கேட்டீர்கள் என்றால், ஏடிஎம்கே அதாவது வெறும் விதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக இருந்தால் தவேகா கூட்டணி அமைச்சு விடும். கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கிறதுனால கொஞ்சம் கூட்டணிக்கு போகிறதுக்கு அச்சமும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு சமரசமும் இல்லை. நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸுடன் பார்த்திங்கன்னா மிக தெளிவுடன் இருக்கிறோம் அப்படின்றத விஜய் அவர்கள் நேற்றே சொல்லியிருந்தார். மிக தெளிவான பேச்சையும் ஒரு உரையும் கொடுத்துருந்தார். ஸோ அந்த அளவில் இருக்கும்போது அவர் பார்த்திங்கன்னா எதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பின்வாங்கல் என்பது இல்லை அப்படின்றத தெளிவாக சொன்னதுனால கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வெறும் விதத்தில் அவர் கூட்டணிக்கான ஒரு முடிவுகளையும் அப்பொழுதே எடுத்து இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட பார்த்திங்கன்னா கட்சிகளுடன் தான் கூட்டணி. மேலும் பார்த்திங்கன்னா அவர்கள் கேட்கின்ற சீட்டுகளும் அவர் கேட்கின்ற பதவிகளும் வகித்தால் மட்டுமே கூட்டணி என்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருக்கிறார். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அதிமுக அவர்களுக்கு ஏற்றோர்போல் அமையுமா, இல்லை மற்ற கட்சியுடன் புதிய கூட்டணியை விஜய் அமைக்கப் போகிறார்களா என்ற எதிர்பார்ப்பு நிலவிக் கொண்டிருக்கிறது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.